குபேரன் படம் தான் பார்த்துட்டு வந்தேன். குபேரா சாரி. அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி தனுஷோட எந்த இடத்துலயுமே வந்து அவரு அந்த பிச்சைக்காரன் கெட்டப்ல இருந்து வெளியே வரல. ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா நான் ஒரு இடத்துல போர் அடிச்சிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. போர் அடிக்கவே இல்லை மூவி. ரொம்ப சூப்பரா இருந்தது. மெயினா வந்து நாகார்ஜுனா சாரோட ஒவ்வொரு ஆக்டுமே நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அவரோட மூவிஸ்ல பார்த்தது இல்ல. தனுஷோட தீவிர ஃபேன் நானு. தனுஷோட மூவில இவங்க காம்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியா எதுவுமே இல்ல. சாரி ஹேட்டர்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் தான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ்ல தான் இருந்தது. ஆமா தமிழ்ல தான் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப குட்டி ரோல் தான். பட் அவங்களோட ரோல் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப சின்ன ரோல். நான் வந்து அதுல லவ் சீன்லாம் இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் லவ் சீன்ஸ் எதுவுமே இல்லை. டோட்டலா வந்து ஃபுல்லா அந்த பிச்சைக்காரன் அந்த இதுலயே கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆமா ஆமா. அவர் லைக் மேக்கப் மாதிரி எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. நேச்சராவே இருந்துச்சு. ஒரு எப்படி ஒரு பிச்சைக்காரன் இருப்பாங்களோ அந்த லுக்லயே இருந்தாரு. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ண ரொம்ப அழகா இருந்தாரு. அந்த நெக்ஸ்ட் நியூ லுக்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தாரு. சாங் எங்க பார்த்தேன்? தனுஷ் சார் தானே பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது சாங். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓவரால் மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் 10க்கு 10 தான் கொடுப்பேன். தேங்க்யூ.